என்ன கவலை என்ன கவலை நீங்கள் போயிடும் இல்லை நாங்கள் சொல்லி எல்லா வாரம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆள் வச்சிருக்கிறோம் அக்கா அப்ப நீங்க என்ன கொண்டு நாளைக்கு இன்னும் நீங்க அசத்த போறீங்க அப்ப பிள்ளைகள் என்ன நிக்கிறீங்க எடுத்து சாப்பிடுவோம் இப்ப சொல்ற கதையை நம்பலாம் நாங்களே நல்லா இருக்கிற வெளியே தக்காளி சும்மா வடை இன்றைக்கு சட்டப்படியாக தான் இருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. வணக்கம், நான் ஜோவேல். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வீட்டை எங்களோட வழிமுகத்தில் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அவரை ஒருத்தரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புதிய ஒரு நபர் தான். ஏன்னா புதிய ஒரு நபர் தான், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அவரை நான் கூப்பிட்டேன். நாங்கள் அப்போ அவர் எங்களுக்காண்டி வந்திருக்கிறார். அப்போ யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். போய் அவரை என்ன வாங்க பார்ப்போமா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அந்த புதுசாக ஒரு நபரை அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொன்னது தானே. அப்படியே பாருங்க, நாங்கள் தெரியாது. அப்போ வேணுன்னா இப்போ புதுசாக செலவு வந்திருக்கேன். நேற்று தான் ஆரம்பம். அப்போ இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்போ செலவு அப்போ இன்றைக்கு என்ன செய்து நீங்கள் அசத்த போகல. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து அசத்த போகிறோம்டா, பின்னே டைம் தானே. அப்போ டீக்கு வடை சுட போகிறோம், உளுந்து வடை. அப்போ வடை நீங்கள் தான் சுட போகிறீங்களோ? இல்லை இல்லை, நாங்கள் சொல்லி எல்லா வாரம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆள் இன்றைக்கு வேலை வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க செய்யறத ஒரே ஸ்பெஷலா தான் இருக்கு, வித்தியாசம் தான் செய்யணும். அதுக்காண்டி செய்ய போறோம். செய்ய போறீங்க மற்ற இப்ப இன்றைக்கு இது. அப்ப நாளைக்கு இன்னும் செய்து அசத்த போறீங்க. அப்ப பிள்ளைகள் என்ன நிக்கிறீங்க மாட்டோம். தொடங்கிட்டே விடக்கூடாது. ஆனா என்ன உங்களுக்கு சில பேர் தக்கணிப்பே சும்மாவே பேர்க்கிறது கூட ஆளுக்கு சொன்னாருக்கு நேற்று என்னென்னு கேட்டால் சாலைய காய்ச்சல் அப்ப நான் சொன்னேன், நீங்கள் அப்படி எல்லாம் பயப்பட தேவையில்லை. என்ன பயப்படுற கொஞ்சம் நாளைக்கு அப்படி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு புது பழக்கம். அதனால கொஞ்ச நாளையிலே எல்லாம் மாறிவிடும். எனக்காக தான் அப்போ இன்றைக்கு உங்களோட கழிச்சு உங்களோட இப்போ வந்தது சந்தோஷம். மற்ற எனக்கு அந்நியர் தினம் இப்போ யாரும் கூப்பிட்டு ஒரு சின்ன வீடியோ கூப்பிட்டு கதைச்சா. மற்ற சாந்தினியும் கூப்பிட்டு கோல் பண்ணி கதைச்சா. தினம் கதைச்சா. அப்போ என்னோட இப்போ தெரியாத கால் மகன் என்னோட இல்லை. அப்பா கூப்பிட்டு உடுப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களும் தெரியும். அப்ப மகனை உண்மையா ரொம்ப மிஸ் பண்றாரு. உங்களுக்கு தெரியும் பாக்குறதுக்கு. சந்தோஷம் தான். அப்போ இன்றைக்கு நீங்கள் பல சுட்டு அசத்த போறீர்கள். அப்போ நீங்கள் அந்த பல சொன்ன ஆளையும் இருக்கா காட்டுங்க பார்ப்போம். அப்போ அவங்க இரவு இந்திரையும் வந்துடும். குடியோ காட்டு. அப்போ காட்டுங்க பார்ப்போம். யாருன்னு என்ன கவலை என்ன கவலை அப்போ இருக்கிற சாமான்கள் காட்டி சொல்லுங்க. நான் இன்றைக்கு உளுந்து வடை செய்ய போகிறேன். நான் என்ன இதில் உளுந்து எல்லாம் ஊற விட்டு காலமாக உளுந்து ஊற விட்டு கழுவி மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் உப்பெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சிருக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கு. இனி நாங்கள் தேவையான பொருட்களை போட்டு தேவையான பொருட்கள் இது பெருஞ்சீரகம். இது பெருஞ்சீரகமா? அப்போ நாங்கள் பெருஞ்சீரகத்தை எடுக்க போடுவோம். போடுங்க. அப்புறம் வெங்காயம்
இதுல கொஞ்சம் சித்தல் மிளகாயும் சேர்த்துருக்கு இல்ல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இவ்வளவு மிளகா இப்ப வெங்காயம் எல்லாம் போடணும் போடணும் ரைட் ரைட் அப்பதான் வடை டேஸ்டா வரும் டெஸ்டா வரும் ஆனா சாடையா கை நடுக்கங்க முதல் நாள் தானே அப்ப நான் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடுவோம் பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் கோழிக்கு மட்டும் தானே போடலையே கொஞ்சம் முறைப்ப நல்லா இருக்குமில்ல வெங்காயம் கருவேப்பம் இல்ல கொஞ்சம் மட்டி வச்சிருக்கிறேன் இது என்ன வெட்டி வச்சிருக்கீங்க வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன என்ன முழுசா இருந்தா வெட்டி வைக்கிறது நல்லா இருக்கும் சேர்ந்து பொரிக்க அப்ப அதையும் போடுறேன் போட்டு என்ன செய்ய எல்லாம் போட்டுட்டேன் தானே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இருக்கா சேர்த்து கிளச்சு எடுப்போம் வடிவா மிக்ஸ் பண்ணணும் என்ன சொல்லுங்க அப்ப உங்களோட கூட்ட வந்து சமையல் வந்து நல்ல பெஸ்டான ஆளுண்டா கிடக்காத எல்லாமே எல்லா சாப்பாடுகளுமே வடிவா தெளிவா எல்லாமே டேஸ்டா இருக்கும் நேற்று முப்படி தான் உங்களை வந்து புதுசாக சொல்லி கணக்கு என்னுடைய காட்சியிலோவே கொஞ்சம் சாப்பாடுகளும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அக்காவை பற்றி குடி பெரிய எல்லாம் காய்ச்சிங்க பொறுங்க வாரன் அப்ப அக்கா பேரு பிரபல்யமா சமையல்லாம் காய்ச்சிருக்கணும் இதோட ஓடல் வடிவா மிக்ஸ் பண்ணியாச்சோ பாருங்க வடிவா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் தெரியுது வடை இன்றைக்கு சட்டப்படியா தான் இருக்க போகுது போல பாப்போம் லடிகா இன்னைக்கு செல்லக்கிளியப்பா வடை இண்டியோட மறக்குறாரோ தெரியும் அப்படி வராது கண்டிப்பா தெரியும் செய்வாடு சரி நாங்கள் இனி குளிச்சாச்சு தானே அடுப்பை ஆன் பண்ணி காய விட்டு சட்டியை கொஞ்சம் காய விடணுமா காய விட்டா தான் எண்ணெய் விடலாம் சட்டியை காய விட்டு என்ன விட அப்படின்னா பக்கத்தில் கேஸ் வச்சுருக்கு எனக்கு நிற்க கிடக்க என்ன தான் கூப்பிட்டு போய் இதில் வேறுங்க நீங்கள் அங்கே நல்ல உண்டு என்ன மூடியோ எவ்வளோ பார்ப்போம்மா கொதிக்கணும் அப்போ கொதிச்சா போல பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எண்ணெயை கொதிக்க வச்சு நாங்கள் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டா எண்ணெய் கொதிச்ச அப்புறம் இப்போ வடையை போடுறீங்கம்மா எண்ணெயில கை முட்டாம போடுறீங்க கையிலையும் கொஞ்சம் உண்மையா நான் பார்த்தவங்க இப்படி எல்லாரும் செய்யலாம் போடுறேன் என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு நானுக்கும் இந்த விளையாட்டை கண்டது கடைக்காரும் கூப்பிடுறோம் தெரியல எண்ணெயில முட்டாமல் மழை கட்டேன் வடையை சுட்ட அனுபவம் இருக்குதான் போல பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக குயிக்காக செய்கிறாங்க எனக்கு மேலே அதெல்லாம் தெரியல பார்க்க தான் கிடக்க நல்லா கிடக்கு நல்லா பொரியுது இந்த விளக்கமா போடாக்கா இந்த வடையெல்லாம் ஓட்டியெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையோ அப்ப நாளைக்கு உங்களுக்கு சவாலா கிடக்கு பார்ப்போம் அதாவது இப்ப நான் தான் பண்ணி போறேன் வந்துட்டான் ஓட்ட வந்துட்டான் எனக்கு என்ன பார்க்க அப்படி தெரியல என்ன ஏதோ அமத்துனவா ஊட்ட போடுற மாதிரி பார்ப்போம் வடையை எடுத்தா தான் தெரியும் அப்ப நீங்களும் இங்க வந்து பார்த்துதான் பார்ப்போம் உளுந்து வடையண்டா ஊட்ட வரத்தானே வேணும் இல்லை இப்போ பிடிச்ச அந்த போடாக்களே நான் பார்க்க அப்படி தெரியல அதனால நான் அப்படி கேட்டாரு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் விட்டா கதை அப்ப நாங்கள் பார்க்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா வடை நல்லா பொரிப்படுது
ஆனா ஓட்ட வருது பாருங்க அந்த எண்ணி எதுக்காத வருது நடுவுக்குள்ள எல்லாம் வருது ஓட்டைக்குள்ள எல்லாம் வருது அப்ப நான் இந்த விளக்கத்திலே போட்டுருக்கேன் அம்மா எதிர்பார்க்கலையா அப்பா நான் உண்மையா எதிர்பார்க்கல இந்த ஏன்னா இப்போ தம்பிக்கு கையால பிடிச்சி போட்டு இப்படி சில பேர் போடுவீங்க சும்மா பெரும்பிரல் அளவு அமத்தொண்டு சமையலுக்கு ஒரு அனுபவம் அப்ப இனிமேல் கைவிடாது இவதான் எங்களுக்கு குக் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ வடை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ வடை பொரிஞ்சு கொண்டு வருதா ஓ நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குங்க வடை நல்லா பொரிஞ்சு பொன் கலரில் வருது அப்பதான் நல்லா ஒண்ணு இல்லாம வாங்கி இப்போ நல்லா பொறி போட்டுட்டோம் நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க ஆனால் வடையிட்டு அந்த பதத்துக்கு வந்துட்டு அதே கலராக தான் இருக்கு சரியா நல்லா அப்படின்னா தான் வண்டி எல்லாம் அப்படி எடுத்து இப்படி ஒரு பேப்பர் உண்டு நல்ல கரண்டி ஒன்றும் வச்சிருக்கோம் எங்க ஒண்ணு ஆனா ஒண்ணு நல்லதா போச்சு இல்ல நான் வீட்டு தேவைக்கு அதான் பண்ணினா நான் எதுக்கு பாக்கிறேன் தானே அது இப்ப இதுக்கு பயன்படுது சரி அடுத்த கட்டத்தை போடுவோம் திரும்ப ஒரு 4 வடை போடலாம் போல இவ்வளோ ஒரு இதுக்குள்ளேயே நீங்கள் அந்த ஓட்டா போடுறீங்களேன்னு சொன்னா என்ன மறைச்சி போட்டு விட்றா அது எங்களுக்கு தெரியல எடுக்க போல நல்லா தான் காட்டாம பிள்ளாம ரெண்டு வள்ளி டக்கு செய்து போட்டு போடுறேன் கை அடிக்கடி என் கலவரன்னு சொல்லுங்க பாப்போம் கையில ஒட்டினால் திருப்பி அது வடிவா வராது அதுதான் கழுவி கழுவி தண்ணியும் வச்சிருக்காங்க இதான் செய்யறா என்ன கையில் ஒட்டாம கொள்ளாம நல்ல ஒரு மெதட்டாக தான் செய்து கொண்டு இருக்கிறேன் சரி அப்போ நாங்கள் இது சுட்டு போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு காட்டுவோம் சொல்லி சொன்னால் வடையெல்லாம் அக்கா ஃபுல்லாக சுட்டு முடிச்சிட்டா இந்த வடையை வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி எனக்கு அப்பாவுக்கு கொடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் டீயும் இருக்கு டீயும் தர போகிறேன் பார்த்து டீயும் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு நல்ல பதமாக தான் வந்திருக்கு வடையா ரைட் வடைக்கு நல்ல டீ ஒன்று ஆற்றி வச்சிருக்கேன் ரைட் இந்த அருமையான டீ வடைக்கேத்த டீ இப்பவே நான் இப்ப வடை எடுத்து சாப்பிடுவோம் இப்ப சொல்ற கதையை நம்பலாம் நாங்களே நல்லா இருக்கிற வெளியே தக்காளி சும்மா எடுங்க வடை எடுக்கலாம் அப்படி பார்ப்போம் இப்படி இருக்காண்டு அந்த அறுவடை அந்த சாப்பிடுவோம் சாப்பிடுங்க பார்த்துட்டு சொல்லுங்க உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உப்பை பற்றியும் சொல்லிட்டு வரோம் அங்கே காட்டுங்க என்ன செய்யறாங்க அது பரவாயில்ல இன்னும் சுட்டு முடிஞ்சபடியாக இருக்கு போராட்டம் தான் உண்மையாக சொல்ல போனால் இந்த உப்பு இதெல்லாம் நல்ல இதாக தான் இருக்கு உண்மையாக அசத்து தான் இருக்கிறா வடை சுப்பு அதான் பக்கம் பேட்டு போய் வந்து அப்படியே காட்டுங்க பாவம் இருங்க சுட்டால கொடுங்க சாப்பிட்டு பார்க்கட்டும்
எனக்கு உண்மையாக அந்த உப்பு கொஞ்சம் குறைஞ்சால் எனக்கு பிடிக்காது, நல்லா தான் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இப்பெல்லாம் நல்ல ஒரு அளவா அப்புறம் இப்போ பிடிச்சி வச்சு வடிவாய்கள் எல்லாரும் செய்து சமைப்போம். சமைப்போம். அப்புறம் டீ குடிக்கல. குடிப்போம் சாப்பிடுறாங்க. டீயை மறுக்கா குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. அப்ப நீங்க என்ன கொண்டு எல்லாம் வந்த மாதிரி அவங்க டீ போட்டு போனா அவங்க டீ போடுறது கிளியர் தான். வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். வடையெல்லாம் சுட்டு நாங்கள் சாப்பிட்டும் பார்த்தாச்சு. தேய்ச்சார்கள் சிலகளையே பார்த்து சொன்னவன் உண்மையிலேயே வடை நல்லா தான் இருக்குது. செய்து நீங்கள் பார்க்குற நீங்களும் இதே போல செய்து பார்க்கலாம். ஏன்னா கட்டாயம் செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். மற்ற என்னென்னா நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களோட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சரி, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு மற்ற ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.